ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் தியோடர் ரக்கே எழுதின த ஸ்ட்ராம் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தியோடர் ஹியூப்னர் ரக்கே இவர் வந்து மே 25, 1908 ஆகஸ்ட் 1, 1963 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போயட். அமெரிக்கன் போய்ட்ஸில் முக்கியமான போய்ட்டில் இவரும் ஒன்றுங்க. ஏன்னா போய்ட்ரிக்கு உண்டான புலிட்சர் ப்ரைஸ் 1954 வாங்கியிருக்காரு. த வேக்கிங் அப்படின்னு இவர் எழுதின புக் வந்து இவருக்கு புலிட்சர் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நேஷ்னல் புக் அவார்ட் ஃபார் போய்ட்ரி அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காரு. சரி வாங்க இந்த போயம்ஸை பற்றி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இவர் வந்து இவரோட ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிதமிக்கலாக இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் இமேஜரி கொண்டு தான் இவருடைய போயம். இந்த ஸ்ட்ராம் அப்படிங்கிற இந்த போயமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஸ்ட்ராம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு இல்லையா, அப்போ ஒரு ஸ்ட்ராமை பற்றி தான் இது சொல்ல போகுது. ஸ்ட்ராம் அப்படிங்கிறது ஒரு புயல். அந்த புயல்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். ஒரு 3 செக்ஷன் மாதிரி இதை பிரிச்சிருப்பார். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ரைம் ஸ்கீம் அவர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இதில் வந்து மெட்ரிக்கல் பேட்டர்ன்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் பேட்டர்னில் தான் அவர் எழுதியிருப்பார். சரி வாங்க இந்த போயத்துடைய சம்மரி பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. ஏதோ ஒரு புயல் அடிச்சிருக்கு, ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறாரு. அந்த புயல்னால் நிறைய விஷயத்தை அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. குறிப்பாக இவர் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, லிட்டில் டவுனான சாண்டா லூசியா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு ஸ்ட்ராம் வருது. ஸோ அதை மீன் பண்ணி தான் அது எவ்வளோ தூரம் அந்த என்விரான்மெண்ட்டை பாதிக்குது, நேச்சரை வந்து அதை சுற்றி இருக்கிற நேச்சரே வந்து கொலாப்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த ஸ்ட்ராம் வந்ததுனால கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக்கி விட்டுருது. சரி தானே, அது மிகப்பெரிய ஒரு கயாட்டிக் சிச்சுவேஷன், அதாவது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனில் அது கொண்டு போய் விட்டுருது. நேச்சர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த இயற்கையினுடைய சீற்றம் வந்து அந்த புயல்னால் வந்து எவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த போயத்தில் அவர் சொல்லியிருப்பார். தியோடர் ரக்கே அப்படிங்கிறவர். அதாவது இந்த போயத்தோடைய ஐடியாலஜி பார்த்திங்கன்னா மேன்கைண்ட் வெர்சஸ் நேச்சர் தான். ஏன்னா அதுவும் நேச்சர் அவர் சொல்ல நினைக்கிறது அந்த புயல் உருவத்தில் இருக்கிற அந்த நேச்சரை தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ ஒரு இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணுறாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வந்து அந்த சாண்டா லூசியா அப்படிங்கிற பிளேஸை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு நிறைய அந்த ஸ்ட்ராம் ரிலேட்டட் வெக்காபுலரிஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். வைன்ஸ், விசிலிங், ரேட்லிங், ஃப்ளாப்பிங் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த ஹெரிகேன் அப்படின்னு சொல்கிறாரு, மிகப்பெரிய ஒரு சூறாவளி மாதிரி வந்ததுப்பா அந்த விஷயத்த வந்து அதாவது ரஃப் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மிகப்பெரிய சத்தத்தோடு அது வந்தது அப்படிங்கிறத தான் இவர் ரொம்ப அற்புதமாக அவருடைய போயம்ஸில் ரெக்கே யூஸ் பண்ணியிருப்பார். இந்த போயம் படிக்கும் பொழுதே நமக்கு வந்து ஸ்ட்ராம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு ஸ்ட்ராமை வந்து விஷுவலைஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த போயத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ஏன்னா எந்த ஒரு ரைம் ஸ்கீமும் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ராமை டிஸ்கிரைப் பண்ண ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இந்த போயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மெயினாக இந்த போயம் வந்து அந்த ஸ்ட்ராமால் எப்படி பீப்புள் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு டீப் போயம் அப்படின்னும் சொல்லலாம். அந்த ஸ்ட்ராமுமே மிகப்பெரிய அக்ரெசிவ் ஸ்ட்ராம் சொல்கிறாரு. நார்மல் புயல் கிடையாதுங்க, மிகப்பெரிய ஒரு சூறாவளி மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த போயத்தில் வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறாரு. அண்ட் இந்த போயத்தோடைய ஃபார்மே ஒரு எஸ்ஸே எழுதுகிற மாதிரி தான் எழுதியிருப்பார். ஒரு 7 ஸ்டான்ஸா மாதிரி குட்டி குட்டி பேராகிராஃப் மாதிரி தான் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் எந்த ஸ்டான்ஸாவுமே யூனிஃபார்ம் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணப்படலைங்க. ஒன்று போல இருக்கும், இந்த ஸ்டான்ஸாலாம் சொல்ல முடியாது. சில ஸ்டான்ஸாக பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், சில ஸ்டான்ஸாக ஷார்ட்டாக இருக்கும். எந்த ஒரு ரைம் ஸ்கீம் ஃபாலோ, இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃப்ரீ வேர்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் எழுதியிருப்பார். சிலர் வந்து சில லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரியும், சில லைன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ தியோடர் ரக்கே வந்து இந்த போயம் மூலியமாக நிறைய எமோஷன்ஸு சொல்ல நினைக்கிறார். இந்த ஸ்ட்ராம் வந்து எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு மக்களை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுதான் அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த போயத்தை ரீட் பண்ணும் பொழுதே அது மூலியமாக நம்மளால் இமேஜரி, ஏன்னா இவர் வந்து இமேஜரி எழுதுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் சொன்னாங்க இல்லையா, நம்ம படிக்கும் பொழுதே ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் நமக்கு வரும். அந்த தண்டர் கிராக்கிங் சவுண்டு, லைட்னிங் வருது, அதெல்லாமே பிக்சரைஸ் பண்ண முடியும் நம்மளால். கேட்குற மாதிரி அது ஆனமெட்ர அதுதான் அதனுடைய இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. அந்த சவுண்டு சிஸ்டம், சவுண்டு எலமெண்ட்லாம் கேட்கும் பொழுது நம்மளே ஒரு ஸ்ட்ராம்குள்ளே போய் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராஸ் ஸ்மெல்லு,
அப்புறம் அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அதுவுமே அந்த இமேஜரி மூலியமாக நம்ம தியோடர் ரக்கே இந்த போயத்தில் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் கொண்ட ஒரு போயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பர்சானிஃபிகேஷன், சிமிலி, மெட்டஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரிட்லிங் த சாண்ட் லைக் ஒயிட் ஸ்ப்ரே ஆஃப் பக்ஷாட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சானிஃபிகேஷன், சிமிலி, மெட்டஃபர் கொண்டு இந்த போயத்துக்கு வந்து அழகு சேர்த்துருக்காரு நம்ம ரெக்கே. இதை வந்து கிராஃபிக்கலி டிஸ்கிரிப்டிவ் போயம் அப்படின்னே சொல்கிறாங்கங்க. அக்ரெசிவ் ஸ்ட்ராமா தான் ரீடர்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி எழுதுறாரு. இருந்தாலும் நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த டவுனை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுது, பீப்புள் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அந்த சேட்னஸ்ஸை, அந்த ஃபியரை வந்து எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி வந்தாங்கங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இது வந்து விண்ட் அண்ட் வாட்டருடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு இருந்தாலும் அதனுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்குங்கிறதையும் இந்த போயத்தில் சொல்லியிருப்பார். அதனுடைய சவுண்டை பற்றியும் சொல்லியிருப்பார். இது ரொம்ப கிளியராகவே டெபிக் பண்ணியிருப்பாங்க. அந்த நாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராமுடைய அந்த அந்த புயலுடைய அந்த சூறாவளி அந்த காட்சிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுதே அதை படிக்கிற ஃபீலே நமக்கு வந்து ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. ஆக நமக்கு படிக்கிற நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த குட்டி டவுனில் இருக்கிற மக்கள், அந்த பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் பயந்துருப்பாங்க இந்த ஒரு சூறாவளினால் அப்படிங்கிறத மட்டும் தெரிய வருது. இப்போ இந்த லைன் சீக்வென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சில லைன்ஸ் ரெக்கேவுடைய லைன்ஸ், ரெக்கே போயமுடைய லைன்ஸ் வந்து லாங் லைன், ஷார்ட் லைன்ஸ், சிம்பிள் லைன்ஸ், ஹார்ட் லைன்ஸ் எல்லாமே கூட விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா புயலை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில அப்ஸ்கியூர் பஞ்சுவேஷன் கூட போயத்துக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு விஷுவல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம தியோடர் ரெக்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த போயத்தை செக்ஷன் வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து ஒரு 2 ஸ்டான்ஸாக மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டான்ஸான முதல் ஸ்டான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8 லைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 லைன்ஸ். இது தாங்க அந்த ஸ்டான்ஸா பேட்டர்ன். ஏன்னா இதை ஃப்ரீ வேர்ஸ்ங்கிறதுனால அந்த ஸ்டான்ஸா சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஸ்ட்ராம் சொல்லி தான் சொல்கிறாரு. அந்த புயல் இங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோனில் பட்டு அங்கே இருக்கிற தண்ணிகள்லாம், மேபி அது கடற்கரையோரமாக இருக்கலாம், அல்லது அந்த ஸ்டோன் பாறைகளில் படுற அந்த பிரேக் வாட்டர், அப்புறம் எல்லா இடமே அப்படி பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த விண்டு வந்து அவ்வளோ சத்தம் கேட்குது. இது வந்து ஒரு மவுண்டெயின், அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மவுண்டெயின்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இது எல்லாமே இந்த சவுண்ட் எல்லாமே அப்படி டெரஸ்லலாம் கேட்குற மாதிரி இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா பிளேஸ்க்குமே அது வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றி சுற்றி அடிக்குதுப்பா இந்த இதனுடைய அந்த சூறாவளி பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிளேசஸ்லேயுமே வருது. லைக் பக்கத்தில் இருக்கிற அந்த வைன் ஷெல்டர்ஸ், அந்த பிரான்ச்சஸ், அப்புறம் ஆல் த பிளேசஸ், இது இப்போ சுத்தாத இடமே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர். அப்புறம் அந்த லேம்ப் போஸ்ட் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் இந்த புயலுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பறக்குதுப்பா. இப்போது செடி கொடிகள்லாம் படர்ந்துருக்கும் இல்லையா, ஒரு கிளைம்பர்ஸ்லாம் விட்டுருப்பாங்க, ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு கூட, அதை தான் ஆபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாமே இந்த புயல் அடிக்குது. அப்புறம் டெரஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே படப்படப்படன்னு அந்த சத்தமே கேட்குது. லீவ்ஸ்லாம் அப்படியே ஃப்ளாப் ஆகுது, அந்த இலைகள் பட்டு அதனுடைய சத்தம் கேட்டிங்கன்னா அது ஸ்ட்ராம். அப்புறம் சின்ன ஸ்ட்ரீட்டு தான்ப்பா, ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குது, அதுவும் அங்கிட்ட இங்கிட்ட ஆடுது. அது வந்து அந்த லேம்ப் போலில் அடித்து அப்படியே உடஞ்சி உளுந்துரும் போலுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறார். அப்போ தான் கொஷின் கேட்குறாரு, அப்பா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராம் நடக்குது, பீப்புளெலாம் எங்கே போனாங்க, அந்த மவுண்டெயின்லேருந்து ஒரே ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா அதுவுமே செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டான்ஸாக இருக்குது. அதுலேயுமே லைன்ஸ் வேரியேஷன்ஸ் தாங்க இருக்குது. இப்போ செகண்ட் செக்ஷனில் 2 ஸ்டான்ஸான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் 8 லைன்ஸும் அதை ஃபாலோ பண்ணி 11 லைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சி வால், அந்த சிஎஸ் பக்கத்தில் இருக்கிற வால், அதெல்லாம் எவ்வளோ தண்ணி படுது, அங்கே உள்ள வேவ்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப பெரிய வேவ்ஸாக வர்ற மாதிரி இருக்குது. பட் பக்கம் வர்ற மாதிரி இருக்குது, அதுவே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அப்புறம் அந்த மழை பெய்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. அந்த மழையுமே அந்த சீலேருந்து தான் வந்திருக்கும், அந்த சீனால் தான் அந்த மழை வருது. அப்புறம் அந்த சாண்ட்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் அது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக புயலில் ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஸ்ப்ரே எப்படி ஸ்ப்ரே பண்ணுச்சுன்னா அந்த சாண்ட் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதுப்பா. பக் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. பக் ஷாட் அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு கன்னில் இருந்தோ அல்லது ஃபயர் பண்ண லோடில் இருந்து லாட் ஆஃப் புல்லட்ஸ் இம்மீடியட்டாக பறக்கும், அதை தான் பக் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற சாண்ட் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் ஸ்ப்ரே ஆகுது. எங்கே போகுதுன்னே தெரியலையே, இந்த விண்ட் வந்து ஒரு சீலேருந்து வந்திருக்குமா அல்லது அந்த மவுண்டெயின்லேருந்து வந்திருக்குமாங்கிற மாதிரி எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து தாயா இந்த ஸ்ட்ராம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோம், அந்த ஒயிட் தான் நடக்குது, அந்த டார்க்னஸ்லேயே எங்களால் ஃபோமை
பார்க்க முடியுது. அது மேபி அந்த ஒயிட் கேப்ஸ்லேருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கிட்ட இங்கிட்ட ஃப்ளிக் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தியோடர் ரக்கே. ஸோ இந்த ஒயிட் கேப் அப்படிங்கிறது வந்து அந்த இப்போ ஒரு அலை வருதுன்னு வைங்களேன், அந்த நுரை ததும்பினதை வந்து ஒயிட் கேப்பு சொல்லுவாங்க. இப்போ அலைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, தண்ணி தான், அது வந்து ஷோருக்கு வரும்பொழுது அது மேலே ஒயிட்டாக அப்படி ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதை சொல்ல நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த டார்க்னஸ் இருட்டு நேரம் தான், பட் என்னால் அந்த வந்து ஒயிட் கேப்ஸை என்னால் பார்க்க முடியுது, ஒரு ஃபோம் மாதிரி. அப்படி அந்த ஒயிட் கேப் வந்து இந்த ஸ்ட்ராமில் பறந்து அப்படி ஃபோம் மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே இதில் செகண்ட் செக்ஷனில் செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, எப்பா வீட்டுக்கு போயே ஆகணும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து போய் ஆகணும், இங்கே இருந்தாலும் நம்ம பார்த்துக்கவே முடியாது. அப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்கான மாதிரி, இப்போ பாரு அங்கே இருக்கிற பூனெல்லாம் அந்த ஸ்ட்ராமை பார்த்தே பயந்து ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இப்போ தான் அந்த லொக்கேஷன்னு சொல்கிறாரு, சாண்டா லூசியா. இது வந்து ஈஸ்டர்ன் கரீபியன், அதாவது வெஸ்ட் இண்டீஸில் செயின்ட் லூசியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஐலாண்டை குறிக்குங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் அங்கே வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் உள்ள கதவெல்லாம் பூட்டிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராமை வந்து டாலரேட் பண்ண முடியல. தண்டர், மிகப்பெரிய இடி இடிக்குது, மழை பெய்யுது, அந்த ரூஃப்லாம் ஃப்ளாட் ரூஃப் இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் படப்படப்படம்னு அந்த சத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் அந்த ரூஃப் உடையிற அளவுக்கு சவுண்டு கேட்குது. சுவரில் விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீட்டிலேருந்து உட்காந்து இண்டோராக உட்காந்து பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்ட்ஸ் விளையாடுறாங்க, அவங்களுடைய கார்ட்ஸை விளையாண்டுட்டு. அப்புறம் ஆன்டிசெட் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறாங்கங்க. ஆன்டிசெட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் லிக்கர். அதை குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராம்லலாம் மாட்டினாங்க அவ்வளோதான், சிக்கி சுண்ணாம்பாயிருவாங்கிறதுனால அவங்க வந்து லேட் வாட்சர் அந்த பீப்புள் எல்லாமே வீட்டுக்குள்ளே இண்டோர்ஸ்குள்ளே உட்காந்துட்டு கார்ட்ஸ் விளையாடுறன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு இந்த ஸ்ட்ராமை கடக்கிறதுக்கு அவங்க சிலர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு தியோடர் ரக்கே. இப்போ இந்த போயத்தோடைய ஃபைனல் செக்ஷன் ஒரு 3 ஸ்டான்ஸா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் அது 6 லைன்ஸும், அதுக்கப்புறம் 3 லைன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 6 லைன்ஸ் இருக்குது. இப்போ இவரை பற்றி சொல்கிறாரு, நாங்களும் ஒன்று சலைச்சவங்க இல்லைப்பா, நாங்களும் வீட்டுக்குள்ளே தான் பெட்டுக்குள்ளே க்ரீப், அதாவது க்ரீப்னா ஒளிஞ்சிக்கிறோம் நாங்கள். அது வந்து ஒரு ஸ்ட்ரா மேட்ரஸ், மிக பெரிய போர்வை எடுத்து நாங்கள் மூடிக்கிறோம். அப்போ இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ராம் எப்படி சவுண்டு கொடுக்குது, என்ன பண்ணுது, எந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுதுங்கிறத நாங்கள் லிசன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த ஸ்ட்ராமால் ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹாஃப்வே கிரவுண்டை டச் பண்ணுற மாதிரி பெண்ட் ஆகுதுன்னா பாருங்களேன், இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சர்டில் இருக்கிற ஆரஞ்சு ஆர்ச்சர்ட்னு சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த மரங்கள்லாம் ஆடுதுப்பா. இப்போ நம்மளே சொல்லலாங்க, புயல் கரையை கடக்க போகுது அப்படின்னா நியூஸில் எவ்வளோ தூரம் போடுறாங்க, ஒரு ரெட் அலர்ட்டே விட்டுறாங்க இல்லையா. அப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் எவ்வளோ மரங்கள் ஒடிஞ்சு விழும். இதே வீட்டு பக்கத்தில் ஏதாவது தென்னை மரம் இருக்குதுன்னு வைங்களேன், அது கம்ப்ளீட்டாக சாயிற ஒரு மொமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ரொம்ப வருஷமாக இருந்த மரங்கள் கூட வேரோட பிடிக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த ஸ்ட்ராமில் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர், அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தியா ஸ்பைடர். அது வந்து அந்த லைட் பல்ப்லலாம் அப்படியே ஜாலியாக அது அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இப்போது ஒரு இடமா அது போயிட்டே இருக்குது, அது மறைவான இடத்த பார்த்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு அயன் பெட்ஷீட் இருக்குது, ஸ்டிட் இருக்குது, அதுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் அதனுடைய மூவ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. அது வந்து சிஸ்டன், அந்த பிளேஸ்க்குள்ளே மூவ் ஆகிறத சொல்கிறாரு. CISTERN அப்படின்னா வாட்டர் ஃப்ளஷ் பண்ணுற ஒரு பிளேஸை சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். நாங்கள் வந்து நான் அந்த பில்லோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எங்களோட லைஃப்பை லீட் பண்ணோம். அந்த ஸ்ட்ராங் டைமில் ரொம்ப ஹெவியாக தான் ப்ரீத் பண்ணோம். ஒரு வழியாக இது வந்து இதை கடந்துடணும் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்டை. அப்படி பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்த நாங்கள் பார்த்த ஒரு மொமெண்ட்டு சரி தானே. இப்போ எப்படின்னா ஒரு சி கிளிஃபு, இந்த மலைமுகடு சி பக்கத்தில் இருக்கிற கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, CLIFF, அது கொலாப்ஸ் ஆகிறத நாங்கள் பார்த்தோம். இந்த ஸ்ட்ராமால தாங்க அந்த கிளிஃபே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ இந்த கிளிஃப் அப்படிங்கிறது ஒரு ராக், வெர்டிக்கல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு பைன் ட்ரீ, அந்த பைன் ட்ரீயும் கம்ப்ளீட்டாக களை உடஞ்சி விழுந்ததையும் இந்த ஸ்ட்ராமால் நாங்கள் பார்த்தோம் தான். அப்போ இது நேச்சருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்ட்ராம் பண்ணுது அப்படின்னா
மேன்கைண்ட்லாம் ஏமாத்துறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பயந்து ஒரு ஷெல்டர், எங்களுடைய பிளேஸ் ஹோம் அப்படின்னா அதுக்குள்ளே நாங்கள் அடைஞ்ச அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி தான் த ஸ்ட்ராம் அப்படிங்கிற இந்த போயத்தில் தியோடர் ரெக்கே சொல்லியிருப்பார். இதான் இந்த போயத்தோடைய சம்மேரிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போயம் ரீட் பண்ணும்பொழுதே நம்மளே ஒரு ஸ்ட்ராமை ஓவர் கம் பண்ண மாதிரி அல்லது ஃபீல் பண்ண மாதிரியான ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய புயல் நம்ம பார்த்துருப்போம், கடந்து வந்தாச்சு சரிதானா. அந்த புயலை அவர் விட்னஸ் பண்ணதை இந்த போயத்தை நம்ம ரீட் பண்ணும்பொழுதே நம்மளே விட்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது தான் தியோடர் ரெக்கேயோடைய ஸ்பெஷல். இதுதான் இந்த போயத்தோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.